வணக்கம் மக்களே. உங்கள் ஃபோன் கேமரா இப்போது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக யாரோ ஒருத்தர் ஃபோன் மூலிமா வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இந்த படம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ಸರ್ ನೀವು ಟೆರರಿಸ್ಟಾ ಪೊಲೀಸಾ? பேட்ரியட். ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா ஃபுல்லாகவே மாஸ் மசாலா படம்லாம் கிடையாது. இது நம்ம பிரெயினை யூஸ் பண்ண வைக்கிற ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமே இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்ட்டு. இது ஒரு பெகசஸ் சர்வைவலன்ஸ் கான்ட்ரவர்சி இன்ஸ்பயர்டு ஸ்டோரின்னு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் மகேஷ் நாராயணன் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு பயங்கரமான ஒரு இன்டென்ஸ் டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். இந்த ஃபோனு, கேமரா, இதில் இருக்கிற டேட்டாஸ் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணியே ஒரு பயத்தை ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பார். நம்ம வச்சுருக்க ஃபோன்லாம் நமக்கு சேஃபா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுருப்பார். ஆனால் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டிப்பிக்கல் ஜோனுக்கு வந்து ஸ்லிப் ஆகுது. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஓவரால் ஃபீல் என்னென்னா தேட்டரில் இந்த படத்தை பார்க்கலாம், ஆனால் மாஸ்டர் பீஸ்லாம் வந்து சொல்ல முடியாது. இந்த படத்தோட கதை என்னென்னா டாக்டர் டேனியல் ஜேம்ஸ் அவரை சுற்றி நடக்கிற கதை தான் இந்த கதை. மலையாளம் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவா வேணும். ஒரு பிரில்லியன்ட் சயின்டிஃபிக் அனலிஸ்ட்டாக இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்பைவர் தான் பெரிஸ்கோப். அது எல்லோரும் ஃபோனில் இருந்து பேசிக்காக இதோட ஆக்டிவிட்டி என்னென்னா உங்கள் ஃபோன்லலாம் இருந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும். கேமரா, மைக், பர்சனல் டேட்டா எல்லாமே. இனிஷியலாக இது வந்து ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக தயாரிக்கப்பட்டது. ட்விஸ்ட் என்னென்னா இந்த படத்தில் வர பவர்ஃபுல் பீப்புள்ஸ், பொலிட்டிஷியன்ஸ், இந்த கார்ப்பரேட் பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மம்முட்டி இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவரை வந்து பயங்கரமாக வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. அவரை வந்து ஒரு தேச விரோதி, தேச துரோகி அப்படி இப்படின்ட்டு அவர் மேலே வந்து என்னென்னலாம் வந்து பழி சுமத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணி அவரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்த மம்முட்டி என்ன பண்ணுவார்னா லண்டனுக்கு வந்து எஸ்கேப் ஆகிடுவார். லண்டனுக்கு போகும்போது இதை சும்மா விடுவாரா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் மூலிமா வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் கதை. மம்முட்டி அவர் மேலே பழி சுமத்தப்பட்ட அந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ணுறாரா, இந்த சிஸ்டம் மொத்தமாகவே டிஃபீட் பண்ணுறாரா அப்படிங்கிறது தான் அந்த கதை. இதுதான் படத்தோட கோர் ஸ்டோரி. இந்த படத்தில் என்னெல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. ஆக்டிங் மம்முட்டி மாஸ்லாம் இல்லை, இந்த மாஸாக நடந்து வருது அப்படி இது மாஸ் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. கிளாஸாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஹீரோவாக இல்லாமல் ஒரு ரியல் ஹியூமனாக எப்படி வந்து ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. எமோஷன் சீன்ஸ்லலாம் வந்து ரொம்ப சட்டிலான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் மோகன்லால், அவரோட என்ட்ரி இருக்குது. என்ட்ரி கொடுத்த உடனே விசில் தான், தேட்டரில் விசில் பறக்குது. ஆனால் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா அவரோட பொட்டென்ஷியல் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். படத்தில் ஃபகத் ஃபாசில் இருக்கார். ஒரு கார்ப்பரேட் வில்லன் ரோல் நம்ம ஆல்ரெடி நம்ம வேலைக்காரனில் பார்த்துருப்போம். கார்ப்பரேட் வில்லன் வந்து எப்படி இருப்பாப்புல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் வில்லன் ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்க்குற ஆடியன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பயம் வரும்ல, அந்த பயம் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஆள் கொஞ்சம் காமாக பேசுகிற மாதிரி அந்த காம்னஸ்லேயே வந்து ஒரு பயத்தை கொடுக்குறது இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. போபன் ரொம்ப வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. டீசென்ட் சப்போர்ட். இவர் வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபீமேல் லீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா பண்ணியிருக்காங்க, ரேவதி பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் கேஸ்டிங் தான், பட் எல்லாமே வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் காஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனால் வந்து யூசேஜ் வந்து வீக். மியூசிக், பிஜிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெறிக்க விட்ருக்காங்க. சுசீன் ஷாம் வந்து நல்லா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துலையும் வந்து அவர் டிசப்பாயின்ட் பண்ணல. பிஜிஎம் தான் படத்துக்கு வந்து பேக் போன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் அந்த டென்ஷன் க்ரியேட் பண்ணலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்கெங்கெல்லாம் வந்து சைலன்ஸு, எங்கெங்கே மினிமம் பிஜிஎம்ஸ்லாம் யூஸ் பண்ணணுமோ கரெக்டாக யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு புல்லரிக்க வச்சுருக்காரு. படத்தில் சாங்ஸ்லாம் இல்லை, பிஜிஎம் வந்து நல்ல இம்பேக்ட் கொடுத்துருக்கு. படத்தில் காமெடிலாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு சீரியஸ் ஃபிலிம். இதில் வந்து எமோஷன் இருக்குது. மம்முட்டி, மோகன்லால் இவங்களுக்கு இடையில இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட எமோஷன்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நல்ல ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் ஃபுல்லாகவே வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் வரல. அங்கங்கே கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி வந்து தெரிக்க விட்டாங்க. டார்க் டோனு, டெக் வைப்பு, இந்த லண்டன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ப்ரீமியம் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. எடிட்டிங்லாம் வந்து கிறிஸ்பாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்பாக பண்ணியிருக்காங்க. சீன்ஸ் அடுத்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், போரே அடிக்காது. அந்தளவுக்கு வந்து எடிட்டிங் வந்து கிறிஸ்பாக இருக்குது. மொத்த ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பை த்ரில்லர் படம்லாம் எந்த அளவுக்கு வந்து ஹாலிவுட் டச் இருக்குமோ அந்த டச் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் எது ஒர்க் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப் மட்டும் இது இப்படி தான் ட்ராவல் ஆகும் கதை அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிடலாம். எப்போவுமே ஸ்பை த்ரில்லர் படத்துலலாம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்லாம் இருக்கும். திடீர்னு யாராவது இறந்து போகிற மாதிரி வரும், அந்த மாதிரி காட்டுவாங்க. திடீர்னு வந்து இவன் தான் வில்லன்ற மாதிரி ஒன்று காட்டுவாங்க. சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் இருக்கும். அந்த ட்விஸ்ட்லாம் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. லாஜிக் இஷ்யூ பார்த்திங்கன்னா இந்த சர்வைவலன்ஸ் சிஸ்டம்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. சில எஸ்கேப் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லாவே பெட்டராக பண்ணியிருக்கலாம்.
வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சினிமேட்டிக் லிபர்ட்டி வேணும்ல, அதனால் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பேசிங் இஷ்யூ, அந்த பேஸ் பண்ணுறது ஒரு இடத்த வந்து கரெக்டாக பேசிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து பெரிய ப்ராப்ளம்னா அந்த செகண்ட் ஹாஃப் தான். மோகன்லால் என்ட்ரிக்கு அப்புறம் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜவ்வு மாதிரி இல்லைன்னு இழுத்தா மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். கேரக்டர்ஸ்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. கேஸ்டிங் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் எல்லாமே வந்து லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபகத் ஃபாசிலுக்கு இன்னும் டெப்த்து கொடுத்துருக்கலாம். நயன்தாரா வர போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சைடு ஆக்டர்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இந்த படம் வந்து ட்ராவல் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. படத்தில் ஹைலைட் என்னென்னா, மம்முட்டி வந்து ஒரு க்ரூஷியல் டிசிஷன் எடுக்கிற மூமெண்ட். இந்த மொமெண்ட் வந்து ஃபுல் சைலன்ஸில் பேக்ரவுண்ட் மியூசிக்கே இருக்காது. அந்த இடத்துல வந்து ஒரு டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபேஸில் வந்து ஒரு காம்னஸ் காமிச்சு உள்ளுக்குள்ளே ஒரு டென்ஷன் வந்து பில்ட் பண்ணுவாங்களே, அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த சோல்ஃபுல் சீனே அதுதான். மாஸாக இருக்காது, ஒரு ஹெவி இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். கடைசியாக இந்த பேட்ரியாட் படம் ஃபஸ்ட் ஹாஃபு பயங்கரமான கிரிப்பிங், செகண்ட் ஹாஃபு ஆவரேஜ் தான். பர்ஃபார்மன்ஸ் 100% ஸ்ட்ராங், டெக்னிக்கல் சைடு வந்து ஃபயர். ஓவராலாக இது ஒரு டீசென்ட் தியேட்ரிக்கல் ஸ்பை த்ரில்லர் தான். மாஸ் படம் மாஸாக இருக்கும்னு போய் பார்த்தா டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் அந்த ரியலிஸ்டிக் டெக் ப்ளஸ் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். அவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கும். இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணுன்னா இது கரெக்டாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது, என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பத்திரம். டாட்டா. Thank you.